எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கொண்ட மாலை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். இது ஃப்ளவர். இது எல்லாமே பிளாஸ்டிக் பூ, எதுவுமே ஒரிஜினல் இல்லை. இது கட்டுறதுக்கு கம்பி, கட்டர் இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு நீட்டு கம்பி. இது எல்லாமே இந்த ஆர்டிஃபிஷியல் பூ எங்கே வாங்குறீங்களோ அந்த கடையிலேயே கிடைக்கும். ஸோ ஒன் சைட் இந்த கம்பியை இப்படி மடக்கிட்டு ஒரு கயிறு கட்டுற மாதிரி ஒரு ஹோல் மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மெலிசான சில்வர் கலர், நான் சில்வர் கலர் எடுத்திருக்கேன், அந்த கம்பியை அதில் சுற்றிக்கோங்க. ஓகே, இப்போ பெரிய பூவை முதல்ல வச்சு அந்த கம்பியை கம்பி மேலே வச்சு சுற்றிக்கணும். அதோட தண்டு உங்களுக்கு எவ்வளோ நீட்டு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டாக இருக்கக்கூடாது, ஒரு 1.5 இன்ச்சு இருந்தால் ஓகே. ஸோ இந்த சில்வர் கலர் கம்பியில் அதை வச்சு இது பண்ணலாம், சுற்றிக்கோங்க. இது பேபி ப்ரீத் மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக்கில், அதையும் அந்த கம்பியோட சுற்றிக்கோங்க. கொஞ்சம் அகலமாக வர மாதிரி சுற்றிக்கலாம். எல்லா பூவையும் ஒரே சைட்டு தான் வச்சு கட்டணும். ஸோ அந்த பேபி ப்ரீத் கொத்து கொத்தாக இருக்கும், அதை ஒரு 6 கொத்து அந்த மாதிரி வச்சு அந்த கம்பியோட இந்த சில்வர் கம்பி வச்சு அப்படியே சுற்றணும். சுற்றிட்டு அடுத்து இந்த பெரிய பூ, நான் பெரிய பூ 3 தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த கொண்ட மாலை சின்னது தான், ரொம்ப பெருசு இல்லை. ஜஸ்ட் அந்த கொண்டைக்கு மேலே வைக்கிற மாதிரி. அப்படி நீங்கள் கொண்டைக்கு ஃபுல்லாக வைக்கிற மாதிரி வேணும்னா நீங்கள் அந்த பெரிய பூவை இன்னும் கூட சேர்த்துக்கலாம். நான் 3 தான் எடுத்திருக்கேன். இந்த பிளாஸ்டிக் பூவில் பார்த்தீங்கன்னா அதோட இலை, அதோட தண்டு எல்லாமே வரும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், வேண்டானா கழட்டி எடுத்துடலாம். நான் எல்லாத்தையும் அதிலே வச்சுட்டேன், ஒரு நேச்சுரல் லுக்கு இருக்கிறதுக்காக அதிலே வச்சுட்டேன். ஸோ 2வது பூவையும் அதில் வச்சு அந்த சில்வர் கம்பியால் சுற்றிக்கணும் இப்படி. அடுத்து திருப்பி மறுபடியும் அந்த பேபி ப்ரீத் அந்த ஃப்ளவரையும் வச்சு சுற்றிக்கலாம். இது நீங்கள் செஞ்சு கலர் கலராக செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ பொண்ணு அலங்காரம் வரும்போது, கொண்ட ஸ்டைல் செய்யும்போது இந்த கொண்ட மாலை பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சிம்பிள், ஆனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்கள் விரல் படாமல், கம்பி விரலில் படாமல் சுற்றுங்க. சுற்றும் போது கொஞ்சம் டைட்டாக சுற்றிக்கிட்டு வரணும். அதோட தண்டு நீட்டாக இருந்தால் வெட்டிக்கலாம், சுற்றிக்கலாம். கொஞ்சம் நீட்டானோன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஆனால் மெதுவாக பார்த்து நீங்கள் சுற்றிக்கலாம். நான் இந்த கொண்ட மாலை செய்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இவ்வளோ வேகமாக நான் செய்யலை, மெதுவாக தான் செஞ்சேன். வீடியோ கொஞ்சம் வேகமாக ஓடுது, அதான் நான் வேகமாக செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, நான் மெதுவாக தான் சுற்றினேன். சுற்றிட்டு ஒரே கோட்டில் இருக்கிற மாதிரி நேராகவே வச்சு சுற்றிக்க வேண்டியதுதான். இது ஒன் சைட் ஃப்ளவர் தான், மேலுக்கு மட்டும்தான். ஸோ இன்னொரு கொண்ட மாலை ஃபுல்லாக இருக்கும், அது மொட்டு, பூவோட மொட்டில் கட்டுவாங்க. அதை இன்னொரு நாளைக்கு நான் காட்டுறேன். ஸோ மறுபடியும் பேபி ப்ரீத் வச்சு சுற்றிக்க வேண்டியது தான். இதோட நீட்டு பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுற்றிட்டு எல்லாம் ஒரே மாதிரி வச்சு, அது பார்க்கும்போது கொஞ்சம் கர்ஃபாக இருக்கும். ஓகே, அந்த எக்ஸ்ட்ரா கம்பியை வெட்டி அந்த சைட்டும் ஒரு ரவுண்டாக வச்சு சுற்றிக்கலாம். அந்த சுற்றுறது நீங்கள் அப்படியே விட்டாலும் விட்டுறலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே பின்னு வச்சு குத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கயிறு, இந்த மாதிரி கயிறு வச்சு கட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி கயிறு எவ்வளோ எடுத்து, ஏன்னா இது இந்த பூ வந்து கொண்டைக்கு மேலே மட்டும்தான் இருக்கும். ஸோ சில சமயம் பின்னு மட்டும் வச்சு குத்துனா சரியாக வராது. இப்போ நான் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பூ விழுந்துருச்சு. அது நீங்கள் என்ன பண்ணலாம், க்ளூ வச்சு ஒட்டிக்கோங்க. க்ளூ வச்சு ஒட்டிக்கிட்டால் அதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ரொம்ப நாளைக்கு லாஸ்ட் பண்ணும். ஒரு எமர்ஜென்சி டைமுக்கு நம்மளுக்கு பொண்ணு அலங்காரம், பொண்ணுக்கு இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரிஜினல் பூ கிடைக்கலன்னா இந்த பூ வச்சுட்டு போகலாம். கயிறு நம்மளுக்கு எவ்வளோ நீட்டு வேணுமோ அந்த மாதிரி வெட்டி வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ கொண்ட மாலை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் நீட்டாக வேணும்னா நீங்கள் க்ரீன் கலர் டேப் சுற்றிக்கலாம் உள்ளுக்கு. அந்த கம்பி சுற்றும் போதே அந்த கம்பிக்கு பதிலாக நீங்கள் க்ரீன் கலர் டேப்பும் சுற்றிக்கலாம். அப்படி இல்லை அந்த கம்பியோடு சேர்த்தே க்ரீன் கலர் டேப்பை சுற்றிக்கிட்டே வந்துடலாம். நான் வெறும் கம்பி மட்டும்தான் வச்சு கட்டியிருக்கேன். ஸோ முடிஞ்சிருச்சு. இப்போ இதை எப்படி வைக்கிறதுன்னு நான் வச்சு காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு கொண்டை. இது என்னென்னா உங்களுக்கு இன்னும் அகலமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் அகலமாக வரும். ஓகே, எனக்கு சின்னதாக வேணுன்றதுனால நான் இந்த மாதிரி சின்னதாக கட்டியிருக்கேன். ஸோ இப்படி வச்சு சைட்டில் கூட வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம், அப்படி இல்லை சைட்டில் கூட வைக்கலாம். ஆனால் இந்த பூ பெரிய பூவாக இருக்கிறதுனால இந்த ஹேர் ஸ்டைலுக்கு நான் நடுவில் வச்சு கட்டுறேன். ஸோ இப்படி வச்சு நல்லா டைட்டாக கட்டிடுங்க. நான் வந்து டம்மிக்கு கட்டுறதுனால லூஸாக கட்டுறேன். நீங்கள் ஒரிஜினல் தலைக்கு கட்டும்போது இதையே நல்லா டைட்டாக வச்சு அந்த முடிச்சு நல்லா டைட்டாக போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கயிறை உள்ளுக்கு தள்ளி ஒரு பின் வச்சு குத்தி விட்டுருங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது நல்ல ஒரு நேச்சுரல் லுக்காக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.